8 நாள் மாற்று துணி இல்லாம டார்த்தி அழுது இருக்கா தெரியும். நான் சொன்னனே, நீ வந்து உன்னை விசாரிச்ச போலீஸ் கிட்ட நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே. இவ தான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்தா, உன் பொண்ணை வந்து பணயம் வச்சு அந்த மாயவனை சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்த்தா அப்படின்றத வந்து நீ வந்து போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா போலீஸ் கிட்ட சொன்னா நான் தான் மாட்டிக்குவேன். ஏன்னா அவ வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வரல. என்ன என் பொண்ணை அதாவது அவ பொண்ணை அவங்க வீட்டுக்காரரை மட்டும் விட்டுட்டு இவ வெளியிலே நின்றுகிட்டாலாம். மாட்டுனா அவ தான் மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி. இவ எப்பயுமே நேக்கா கொண்டு போய் எல்லாரையும் சிக்க வைப்பா. மாட்டுனா நீ தான் தப்பிச்சுக்கணும். அவ எஸ்கேப், அவ்வளவுதான். சிம்மெல்லாம் உடைச்சு போட்டு பறந்துருவா. அவன பறந்துருவா. நீ தான் மாட்டிட்டு முழிக்கணும். கிரேசி ரைடர், உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு யார் ஃபேக் ஐடியில் வந்து போட்டாலும் அது நானா? உனக்கு தெரியுமா நான் தானே? லைவ் போட்டு அவ்வளோ அசிங்கமாக பேசுற. ஒரு பொம்பளைன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா உங்களுக்கு? என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாரா அவனை பின்னாடி இருந்து தூண்டி விடுறது? யார் தூண்டி விட்டு நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? வேற சூசை மாரி தூண்டி விட்டு இப்படி செஞ்சிட்டு இருக்கியா நீ? சூசை மாரி, மாயவன், நீங்கெல்லாம் இவங்க கேங்கே சேர்ந்து இவனை அனுப்பி இருக்கிறீங்களா பேச வைக்க சொல்லி? சூசை மாரியோட பொண்ணு லைஃப் இன் மைவே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? இப்ப பாரு, ஏன் குழந்தைய வந்து ஏன் பேசுறீங்க? 7 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? என்ன பாவம் பண்ணுச்சு? என் சேனல்ல வந்து கமெண்ட் போடுறதுல யாரு? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? எத்தனை தடவை தான் வந்து குழந்தைய தொடுவீங்க? உங்களுக்கு பிரச்சனை யார் கூட? ஒருத்தர் பழிவாங்கத்தோட கூட இருக்கிறவங்களெல்லாம் வச்சு நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன கெட்டது செஞ்சுட்டாங்க? நல்லது தானே செஞ்சிருக்காங்க. டேய், உனக்கு பொண்ணு இருக்குல்லடா, உனக்கு பொண்ணு இருக்குல்ல. உன் குழந்தைய பேசணும் உனக்கு எப்படி இருக்கும்? லைவ் போட்டு அவ்வளோ இதுவும் பேசுற, அசிங்க அசிங்கமா வந்து கமெண்ட் போடுறவங்க நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். என் சாவுக்கு காரணம் இந்த கிரேசி சூசை மாரி, மாயவன், இந்த சுசியோட பொண்ணு லைஃப் என்னவே. இந்த சோதிக்காதீங்கன்னா இவங்க கேங்கே, இவங்க எல்லாரும் தான் என்ன டார்கெட் பண்றாங்க. இவங்களெல்லாம் போய் நான் திட்டல. என்ன ஃபேக் ஐடிங்களை வச்சுன்னு வந்து என் குழந்தைய பேசுறது, என் புருஷனை பேசுறது, என்ன பேசுறது? சரி, என்ன பேசுறீங்களோ விடுங்க. நான் யூடியூப்ல இருக்கேன், நான் திட்டுவேன். என்ன யாருன்னா திட்டினா நான் திட்டுவேன். என் பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? 7 வயசு பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு? உங்களை எதனா பேசிச்சாடா? அந்த பிள்ளை எதனா பேசிச்சா? உங்களை எதனா அசிங்கப்படுத்திச்சா? அந்த குழந்தைய பார்த்தா திட்டுறதுக்கு மனசு வருமா? ஏன்டா அந்த குழந்தைய பத்தியே வந்து வந்து போடுறீங்க? நானும் எவ்வளவுதான் உங்க கூட போராடுறது, எவ்வளவுதான் உங்க கூட போராடுறது. நீங்க வந்து பேச பேசதானே நான் திருப்பி பேசுறேன். இல்லைன்னா நான் ஏன் உங்களெல்லாம் பேச போறேன்? நான் விட மாட்டேன். ஏன் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என் மகளுக்காக சொல்றேன், சரியா? இன்னையோட நான் இருக்க மாட்டேன், சரியா? நான் சாகிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு இதை சொல்லிட்டு போனோன்னு தான் நான் வந்தேன். கண்டிப்பா என் வீட்டுல உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்க. இல்ல, என் வீட்டுல போலீஸும் இருக்கிறாங்க, அட்வொகேட்டும் இருக்காங்க. இல்ல, நான் செத்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்க. நீங்க தண்டனை அனுபவிப்பீங்க. இல்ல, என் புள்ளைய பேசுறதுக்கு நியாயம் வேணும். என் புள்ளைய விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாதுடா. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தா தெரியும்டா. குழந்தைடா, அதுக்கு வயசு பொண்ணாடா சினிமா பேசுறதுக்கு. வயசு பொண்ணாது, வயசு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லடா. இங்க குழந்தைடா, சிங்க சிங்கமா வார்த்தையிலே கற்பழிக்கிறீங்களேடா அந்த குழந்தைய. இப்ப கூட வந்து வந்து கமெண்ட் போடுறீங்களேடா. நானும் இவ்வளவுதான் தைரியமான
பொண்ணுன்னு நானும் எவ்வளவு போராடினேன். என் குழந்தை வரைக்கும் இழுத்து என்னால முடியல. என் பொண்ணுக்காக இல்லாத என் உயிர் என்ன? என் பொண்ணுக்காக கண்டிப்பா நான் நியாயம் வாங்குவேன். நான் இல்லைன்னா கூட கண்டிப்பா இது போலீஸ்க்கு போகணும். சுசி மாதிரி கேங்கு தான், அவங்க கேங்கு தான் வந்து அசிங்கமா போறாங்க. என் புருஷன் பேரை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க, என் பிள்ளைங்க பேரை போடுறாங்க, செத்து போன என் அப்பா பேரு முதல் கொண்டு போட்டுன்னு வராங்க போட்டோ வச்சு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். ஏண்டா நான் பேர் எடுக்கணுன்றதுக்காக, நீ நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக என் குடும்பத்தை நடத்துறல நிறுத்துறியா நீ? நான் பாட்டு அமைதியா தானே இருந்தேன், பேச்சுக்கு வந்தேன்னா கோவம் வந்து நான் திட்டுவேன், அவ்வளவுதான். அதோட மறந்துட்டு என் வேலையை பார்ப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? ஆப்போசிட் கேங்ல போயிட்டு என்னென்ன வேலைலாம் வச்சிருக்கிற? ஏய் சூசைட் மேரி, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. சித்ராவுக்கு துரோகம் பண்ண, என் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு துரோகம் பண்ண, ஆலிஸுக்கு பண்ண, இன்னும் எத்தனை பேருக்கு தான் பண்ண. இப்போ அவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்கு அவங்க கூட நான் இருக்கேன்னு என்ன டார்கெட் பண்றியாடி? என்ன டார்கெட் பண்றியாடி? நீ என்ன அனுபவிக்கிறா? நீ குற்றவாளி, நீ தப்பு பண்ணிருக்க, நீ அனுபவிக்கிறடி. நான் அப்படி பண்ணலையே, நான் யாரும் ஏமாத்தலையே, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, யாரோட பெட்ரூம் நான் எட்டி பார்க்கலடி, இந்த மாதிரி கேடு கட்டவில்லைடி. நானு கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண? வேற என்ன பண்ணுவேன்? என் ஃப்ரெண்டுங்க கூட நான் பழகிறேன், எனக்கு என் ஃப்ரெண்டுங்களை பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் திட்டுவேன், அவ்வளவுதான். எல்லாருமே அப்படியே என்ன டார்கெட் பண்றீங்க. ஏன் நான் எஸ்எஸ்ஜில இருக்கிறேன்ட்டு டார்கெட் பண்றீங்களா? என் அண்ணா தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்கடி எஸ்எஸ்ஜில, அவங்கெல்லாம் வந்து கேட்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, சரியா? என்னால யாருக்கும் பிரச்சனை வேணாம். என் பொண்ணுக்காக நான் தனியா நின்றுதான் நான் போராடுவேன். என் சாவுக்கு காரணம் நீங்க எல்லாம் தான். நீங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீங்க போற கமெண்ட்ல கெட்ட வாட்டில் கூட திட்டிட்டு போகல. என் குழந்தை என்ன பண்ணுச்சு? 7 வயசு குழந்தை, உங்களை 7 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? என்ன பாவம் பண்ணுச்சு? அது முகத்தை பார்த்தா திட்டணும்னு தோணுதா? எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா இருக்குது அந்த குழந்தை. என்னால பேச கூட முடியல. ஏன் அப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? பேசுறேன்னு உங்க சும்மா விட மாட்டேன். ரொம்ப அசிங்கமா நீ ஒரு பொம்பளைய பேசுற. நான் செத்துட்டேன்னா இதை கண்டிப்பா இதை பார்ப்பாங்க என் வீட்டுல எல்லாரும் எடுத்து போய் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு யாரையும் சும்மா விட மாட்டாங்க. என்ன பேசுன ஒருத்தர் கூட விட மாட்டாங்க என் வீட்டுல, பாத்துக்கோங்க, சரியா? என் உயிர் போகும். என்ன கடைசியா நான் இதை சொல்லிட்டு போனான்றதுக்காக தான் நான் வந்து லைவ் போட்டேன். என்ன யாரையும், சரியா? என் பொண்ணுக்காக நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன என் பொண்ணுக்காக நியாயம் வேணும். நான் அழுதுன்னு சாக மாட்டேன், சரியா? நான் தைரியமா இருக்கேன். நான் சாவுக்காக நான் அழுவல. அதான் என் பிள்ளைங்களை விட்டு நான் போறேன். உங்களாலதான் என் பிள்ளைங்களை விட்டு நான் போறேன். வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. சந்தோஷமான குடும்பம் தான், ஜாலியா தான் நான் எல்லாம் போயிடுது. இந்த மன உளைச்சல் பண்ணதே நீங்க தான். என் பிள்ளைய எழுத்துட்டீங்க. உங்களால என் பிள்ளைய விட்டு போறேன். 7 வயசு குழந்தையோட சாபம் உங்களை சும்மா விடாது. என் அம்மா இல்லையே, இவங்களால என் அம்மா இல்லையே, நான் அந்த குற்ற உணர்ச்சிலேயே நீங்க எல்லாம் பாரு என்ன ஆக போறீங்க. கண்டிப்பா சட்டம் உங்களை சும்மா விடாது. லைவ போட்ட உடனே இவ்வளவு பேச வைக்கிறீங்க. என்னடா அவ்வளவு அசிங்கமா பேசுற? கண்டார ஒலின்னு நாய போய் என்கிட்ட பழகினவங்க கிட்ட போய் கேளுடா. அண்ணான்ற லிமிட்டை தாண்டி நான் தப்பா பேசிருக்கேன், நான் போய் கேளுடா. நான் கெட்டவளாதான் இத்தனை பேர் என்கிட்ட தங்கச்சி தச்சுன்னு வந்து பேசுவாங்களாடா? நாய பேசுவாங்களாடா? நான் கெட்டவளா வந்து தங்கச்சின்னு என்ன கூப்பிடுவாங்களாடா? எந்த கெட்டவளடா அவனா வந்து தங்கச்சின்னு ஏத்துக்குவான்? பொறுக்கி என்ன பண்றீங்க? உன்னை வச்சு என்ன பழி வாங்குறாளா? அவ
டேய் சுசி, நீ அவனை வச்சு ஆண்டி என்ன பழி வாங்குற? உனக்கு வேற யாரும் கிடைக்கலையாடி? நீ ஒரு பொம்பளை புள்ள பெத்து வச்சிருக்கல, என் புள்ளைய ஏன்டி நீ கார்னர் பண்ற? அவன் வந்து அசிங்க அசிங்கமா கமெண்ட் போடுறீங்க. அவன் வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை கிட்ட வந்து ஒரு ஆம்பளை மோதுவிய வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நான் கேக்குறேன். இந்த வினோத் வின்சென்ட் ராஜா, உன் பேர் தெரியாதுன்னு நினைச்சுக்காது சரியா? எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க. கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும். எல்லாம் பின்னாடி இருந்து வேலை பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் ஆம்பளை தானே, முன்ன வந்து பேசுங்களேன். தூண்டி விட்டு பேசுறீங்களா? நீங்க எல்லாம் ஆம்பளை தானே, நான் ஒரு பொம்பளை. நாங்கெல்லாம் எவ்வளவு தைரியமா பேசுறோம். நாங்க இந்த ஐடி தான், நாங்க இதுதான், நாங்க முகத்தை காட்டல. உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல, எதுக்கு நில்லுங்கடா. பேசி உண்மையான பேரும் தெரியும், உன் அட்ரஸ் தெரியும், எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாரும் சரி, என் சாவுக்கு மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க என் பிள்ளைங்களை விட்டு போற உங்களால அதுக்கு நான் இல்லாத என்ன வேதனை கொடுக்குறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுங்களை நீங்க அசிங்கப்பட்டதுல என்னால பார்க்க முடியாது. அந்த குழந்தை அசிங்கப்பட்டது என்னால பார்க்க முடியல. டெய்லி ராவு பகலும் கமெண்ட் போடுறீங்க வந்து என் சேனல்ல. எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு நான் இல்லைன்னா என் வீட்டுல கண்டிப்பா இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ப்ரூஃப் காமிப்பேன். உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நிறைய பேர் என் கூட அண்ணன் தங்கச்சியா பழகிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணு செல்ல பிள்ளையா நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு செல்ல பிள்ளையா இருந்தா அந்த எஸ்எஸ்டில எல்லாரும் என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க பிறந்த நாளைக்கு கூட. என்னை விட்டு இருக்க மாட்டாங்க. என் பொண்ணு என்னை விட்டு இருக்க மாட்டா. உங்களால இன்னைக்கு நான் என் பிள்ளைய விட்டு போறேன். ஆம்பளை பிள்ளை எப்படி ஆனாலும் பழக்கிட்டோம். என் பொண்ணு விட்டு நான் போறேன். இனிமேல் எந்த குழந்தைக்கும் எனக்கு நடந்த மாதிரி என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. 7 வயசு புள்ளிய வார்த்தையில கற்பழிக்கிறீங்க. 7 வயசு புள்ளிய வார்த்தையில கற்பழிக்கிறீங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி யாருக்கு நடக்க கூடாது. இன்னொரு குழந்தைய யாரும் பேசக்கூடாது. என்ன மாதிரி தானே மத்த தாய்ங்க கஷ்டப்படுவாங்க. பிஞ்சு குழந்தைய எப்படி பேசுறீங்கல்ல? இனி எவனும் பேசக்கூடாதுடா. எந்த குழந்தையுமே பேசக்கூடாது. இன்னையோட இந்த நிமிஷத்துல இருந்து இந்த அதி சோனியான்றவ கிடையாது யூடியூப்ல. என்கிட்ட நல்லா பழகுன எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நான் எல்லா அண்ணன் தம்பிக்கும் சொல்றேன், உங்களை எதனா மனசு கஷ்டப்படுத்துங்க, என்ன மன்னிச்சுடுங்க. நான் போறேன், திருப்பி வரமாட்டேன். திருப்பி வரமாட்டேன். என் மனசு ரொம்ப பாரமானது. உங்ககிட்ட கொஞ்சம் இதை பேசிட்டு நான் போயிடலாம் தான் நான் வந்தேன். நான் போறேன். இன்னொரு பிள்ளைய மட்டும் கையெழுத்து கும்பிடுறேன். என் குழந்தைய பண்ண மாதிரி இன்னொரு குழந்தைய பண்ணிடாதீங்க. இன்னொரு குழந்தைய இப்படி பண்ணிடாதீங்க. அந்த யூகே என் ஃபோன் நம்பர் தூக்கி போட்டான் அவன் சேனல்ல. ஆளுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆளுக்கு ஃபோன் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. இன்னும் எத்தனை பேர் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு இப்படிதான் எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவீங்களா? எல்லாருமே பதில் சொல்லணும். அழமாட்டேன், அழ வச்சுட்டீங்க. நான் போறேன்.
முருகன். சுசிமா, டார்த்தி சோனியான்னு ஒரு கமெண்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? லட்டு அதை தான் சொன்னனே, அவங்க பிள்ளைய வச்சுதானே இவ ஸ்கெட்ச் போட்டான் மாயவனுக்கு. கடைசியில காட்ஸ் கிரேஸ் அந்த குழந்தை தப்பிச்சிருச்சு. 8 வயசு குழந்தைய வச்சுதான் இவங்க பிளான் பண்ணாங்க. அந்த பையனை ரேப் கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு டார்த்தியோட பெண் குழந்தைய தான் இவ மிஸ்யூஸ் பண்ண பார்த்தான். இவ கிட்ட யாராவது ஒரு லேடி போய் மாட்டினீங்கன்னா, உங்க வீட்டுல 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தை இருந்ததுன்னா அதை கேப்பா.